துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். கடவுள் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, இயேசு நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை. ஆக அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு பற்றி கொண்டு நாம் எதற்கும் கலங்காதபடி, தயக்கமடையாதபடி, பயப்படாதபடி, பலவீனமடையாதபடி துணிவோடு இருக்க வேண்டும். இடையில் அவர் சொல்லியிருக்கிறார் துணிவோடு இருங்கள் சொல்லி. சூழ்நிலைகள் பயத்தை உண்டாக்கும், பலவீனத்தை உருவாக்கும். ஆனால் நாம் துணிவோடு இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:13 வாசிப்பது போல, எனக்கு உறுதியூட்டும் இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு சத்திய விசுவாச ஆழத்தின்படி நாம் துணிவாக இருக்க வேண்டும். செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீமையே காணாதிருப்பீர்களாக. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அப்போது நம்ம எந்த தீமையும் பார்க்காதபடி பாதுகாக்கிறபடினாலே நாம் துணிவோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும், ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையும் நமக்குள் இருக்கின்ற பொழுது, எனக்கு உறுதியூட்டு இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்ற சத்திய விசுவாசத்தின் ஆழப்படி நாம் பயணிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, துணிவோடு இருங்கள் சொன்ன வார்த்தை நம்மை துணிவை பெற செய்யும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.